ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 51 முதல் அதிகாரம் 8, 1 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கும் சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 30 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல்கள் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக பரம்பரை கிறிஸ்தவர்கள். பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்த காரணத்தினாலும் திருமுழுக்கு பெற்றுவிட்ட கட்டாயத்தினாலும் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் இவர்கள். பிடிப்பும் ஈடுபாடும் இவர்களிடம் அதிகம் காணப்படுவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வருதல், சிறு பிள்ளைகளாக இருந்தபொழுது கற்றுக்கொண்ட ஜெபங்களை கிளிப்பிள்ளை போல சொல்லுதல் போன்ற குணங்கள் இவர்களிடம் அதிகம் காணப்படும். இரண்டாவதாக புதுமை கிறிஸ்தவர்கள். தங்களது வாழ்விலோ தங்களுக்கு தெரிந்தவர்கள் வாழ்விலோ புதுமைகளோ அருங்குறிகளோ நடந்ததன் காரணமாக கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் இவர்கள். நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர் என்று இன்றைய நற்செய்தியில் கேட்கும் மக்கள் இத்தகையோரே. புதுமைகளை, நல்லவற்றை இறைவனிடமிருந்து பெறும் வரை இறைவனை பின்பற்றுவர். துன்பங்கள் வருகின்ற பொழுது கடவுளை பின்பற்றுவதில் இவர்கள் தடுமாற ஆரம்பிக்கின்றனர். மூன்றாவதாக கொள்கை கிறிஸ்தவர்கள். எந்த சுயநல எதிர்பார்ப்பும் இன்றி இயேசுவினுடைய கொள்கைகளை இருக்க பற்றி பிடித்து கொண்டு அதன் பொருட்டு துன்பங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல்
கடவுளை பின்பற்றுபவர்கள் இவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவது புதுமைகளை பெறுவது என்ற சுயநல காரணத்திற்காக அல்ல, மாறாக அவரது கொள்கைகளை நமதாக்கி ஒரு நல்ல வாழ்வதற்காக என்ற உண்மையை உணர்ந்திருப்பவர்கள். இப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதே இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு. இத்தகைய கொள்கை கிறிஸ்தவராக வாழ்ந்தவரே புனித ஸ்தேவான். பாரம்பரியமோ புதுமைகளோ அவரது வாழ்வில் முக்கியத்துவம் பெறவில்லை. இயேசுவின் வாழ்வாலும் கொள்கையாலும் ஈர்க்கப்பட்ட அவர் இயேசுவை போல வாழ முயற்சித்தார். ஸ்தேவானின் இறப்பு இயேசுவின் இறப்பை போல இருந்தது. அதாவது கொடூரமாக கொல்லப்பட்டது, பகைவர்களை மன்னித்தது, தனது ஆவியை இறைவனது கையில் ஒப்புக் கொடுத்தது முதலியவை அவரது வாழ்வு கூட இயேசுவை போல இருந்தது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு கொள்கைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை மறுப்பதும் இல்லை, மறுதலிப்பதும் இல்லை. கிறிஸ்துவை விட்டுவிடுவதும் இல்லை, அவரை விட்டு விலகுவதும் இல்லை. இத்தகையவர்களுக்கு இயேசு தன் உடலையே நிலைவாழ்வு தரும் மருந்தாக கொடுத்து வாழ்விக்கின்றார். இதன் காரணமாகவே வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு என்றுமே தாகம் இராது என்று இயேசு கூறுகின்றார். தனது 40வது வயதில் ஆங்கிலிக்கன் சபையை விட்டுவிட்டு கத்தோலிக்க திரு அவையில் சேர்ந்தவர் ஜான் ஹென்றி நியூமேன் என்ற குருவானவர். ஆங்கிலிக்கன் சபையிலேயே குருவானவராக இருந்தவர். அதை விட்டுவிட்டு கத்தோலிக்க திரு அவையில் தனது 40வது வயதில் அவர் இணைந்தார். மிகச்சிறந்த கல்விமானாகவும் அறிவாளியாகவும் இருந்த அவரது இழப்பை ஆங்கிலிக்கன் சபையைச் சேர்ந்தவர்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எனவே அவர்களில் ஒரு சிலர் நியூமேனை சந்தித்து, நீங்கள் பழையபடி ஆங்கிலிக்கன் சபைக்கு வந்துவிடுங்கள், நீங்கள் விரும்புவதை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் என்றார்களாம். அதற்கு அவர், நீங்கள் சிறப்பானது எதையும் எனக்கு தர வேண்டாம், கத்தோலிக்க திரு அவை தருகின்ற 2 காரியங்களை மட்டும் எனக்கு கொடுங்கள், அதுவே போதும் என்றாராம். அவை என்ன என்று மற்றவர்கள் கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் இதுதான்: ஒன்று நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியா. கத்தோலிக்க திரு அவையில் அருள் பணியாளராக தனது வாழ்வை தொடர்ந்த ஜான் ஹென்றி நியூமேன் பின்னைய நாளில் கர்தினால் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். 2019ஆம் ஆண்டு புனிதராக கத்தோலிக்க திரு அவையில் உயர்த்தப்பட்ட அவர் ஆழமான சிந்தனை கொண்ட எழுத்தாளராக இருந்த காரணத்தால் அண்மையில் திருத்தந்தை லியோ அவர்களால் திரு அவையின் மறைவல்லுனர், த டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அறிவிக்கப்பட்டார். அன்புக்குரியவர்களே, நயாகரா நீர்வீழ்ச்சியின் மதிப்பு அங்கு வாழ்கிறவர்களுக்கு தெரிவதில்லை என்று சொல்வார்கள். அதாவது விலை மதிப்பற்ற ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அது நமக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருந்தால் அதன் மதிப்பை நாம் அறிந்திருப்பதில்லை. நற்கருணையும் அதுபோலத்தான் மாறிவிட்டது. சிறுபிள்ளை முதலே அதை சடங்காச்சாரமாக பெற்றுக்கொள்ள பழகிவிட்டதன் காரணமாக அதன் மதிப்பை நாம் அறிந்திருப்பதில்லை. இதன் காரணமாகவே பெரும்பாலும் நாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகவும் புதுமை கிறிஸ்தவர்களாகவும் தான் இருக்கின்றமை ஒழிய கொள்கை கிறிஸ்தவர்களாக மாறுவதில்லை. புனித அகஸ்தினார் இவ்வாறு சொல்லுகின்றார்: தகுதியோடு நற்கருணையை உண்பவர்கள் நற்கருணையாகவே மாறிவிடுகிறார்கள் என்று. மன்றாடுவோமாக. இறைவா, உம் நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு முறையும் எங்களது கிறிஸ்தவ வாழ்வு உம்மை போல மாறுவதாக. ஆமேன். அதை நிறைவாய் பெறும் பொருட்டு வந்த இயேசுவே என்னில் வாருமே, நெஞ்சில் தங்குமே, வாழ்வை தாருமே. அன்பின் இயேசுவே என்னில் வாருமே, நெஞ்சில் தங்குமே,
வாழ்வு தரும்